நிஃப்டிக்கு 28,000 டார்கெட்டா வச்சிருக்கேன். என்ன கதை, ஏது கதைன்னு தெரியாம வீடியோக்குள்ளாடி வந்தவங்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுங்கிற ஒரு சின்ன அனாலிசிஸ் தான் இந்த வீடியோ. ஸோ இதில் டெக்னிக்கலாகவும் பேச போகிறோம், ஃபண்டமெண்டலாகவும் பேச போகிறோம். 2 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மோஸ்ட்லி என்னோட கிளைண்ட்ஸும் இந்த வீடியோஸ் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்காக ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்டு அதர் தேன் தட் நியூ சப்ஸ்கிரைபர்ஸும் இதை பாருங்கள். ஸோ என்னென்னா நம்மளோட ஒரு கிளைண்ட் வந்து நம்ம மூலமாக ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆயிருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட 98,000 வந்து கிளைம் அப்ரூவ் ஆகி ரூ. 1 கூட பே பண்ணாத மாதிரி செட்டில் ஆயிருந்துச்சு. ஸோ அவங்க கொடுத்த ரிப்ளை தான் இது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே கொஞ்சம் எமோஷ்னலாக ஃபீல் ஆகிட்டேன். இந்த திஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் யூஸ் இப்போ தான் மனசில் அப்படின்னா இப்போ தான் அதோட யூஸ் வந்து புரிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஆல்சோ இப்படி தான் கிளைம் வந்து அப்ரூவ் ஆனது மெயிலில் வரும். ஸோ இது என்னோட மெயில் ஐடி தான். அதான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். மேலே அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால அதை ஹைட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 டேஸ் ஸ்டேக்கே 94,000 98ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 94,000 ரூபா கூட அவங்க பே பண்ணல. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸோ இல்லை டேர்ம் இன்சூரன்ஸோ ஏதாவது உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். என்ன பர்சனலாக காண்டாக்ட் பண்ணுறதுக்கான லிங்க். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நானே உங்களை ரீச் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வீடியோக்குள்ளாடி போயிடலாம். ஸோ லாஸ்ட் வீக் மார்க்கெட் நல்லாவே மூவ்மெண்ட் கொடுத்துருந்துச்சு. 1%ன்னு சொல்கிறாங்க. அண்டு நிறைய அண்டர் வேல்யூடான ஸ்டாக்ஸ் வந்து ரிவர்சல் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான மேஜர் குளோபல் ட்ரிகர் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஎஸோட ஜாப் டேட்டா. ஸோ ஜாப்ஸ் வந்து ஒரு 110,000 மாதிரி எஸ்டிமேட் வச்சுருந்தது வந்து வெறும் 57,000 இருந்ததுனால யூஎஸில் வந்து ரேட் கட்டு நடக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. ரேட் கட் பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நிறைய வாட்டி பேசியிருக்கோம். ரேட் கட் பண்ணாங்கன்னா அவங்களோட டாலர் வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்தியன் ருபீஸ் வந்து அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதனால் அங்கே போக வேண்டிய பணம் வந்து இந்தியாவுக்குள்ளாடி முதலீடு ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்போ எஃப்ஐஐஸ் வந்து அதிகமாக உள்ளே வர சான்சஸ் இருக்குது. அண்ட் ரெண்டாவது க்ரூட் ஆயில் கிராஷ் நடக்கிறதுனால நம்ம வந்து அதிகமான டாலர்ஸ் கொடுத்து க்ரூட் ஆயில் வாங்க தேவையில்லை. கம்மியான டாலர்ஸ் கொடுத்து வாங்கினாலே போதும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க நிறைய கம்பெனிஸ் வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அவங்களோட மார்ஜின்ஸும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இதனால் நம்ம இந்தியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா ரேட்டு கட் பண்ணுவாங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் கம்மியாகும். ஸோ இதனால எஃப்எம்சிஜி கம்பெனிஸுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ ஓவராலாக நம்ம எக்கனாமிக்கே ஒரு சின்ன பூஸ்ட் கிடைச்ச மாதிரி தாங்க. அண்ட் இந்தியாவுக்குள்ளாடி டொமஸ்டிக்காக நம்ம பார்க்கும்போது $10 பில்லியன் ஒரு மெகா டீல் யார் கூடனா ஜப்பானை கூட இந்தியா சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீலை பொறுத்த வரைக்கும் ஏஐ தான் மெயின் ஃபோக்கஸ்டாக இருந்திருக்கு. ஏஐ அண்டு செமிகண்டக்டர். ஸோ இதனால் இந்தியாவில் வந்து ஐடி செக்டார் பூம் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது டிஐஐ பையிங். அதாவது நம்மளோட இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் தான் அதிகமாக மார்க்கெட்டில் பை பண்ணிகிட்டே இருக்காங்க ஸ்டில் நவ். அதனால தான் மார்க்கெட் பெருசாக ஃபாலோ ஆகாமல் இருக்குது. அண்ட் அகெயின் எஃப்ஐஐஸ் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னுமே மார்க்கெட் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதை தாண்டி இன்னொரு குரோத் என்னென்னா ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து 1.95 lakh crores பதிவு பண்ணியிருக்காங்க. 14% அதிகமாக இருக்குது. ஸோ இது மிகப்பெரிய விஷயம். இதனால் இப்போ ரீசெண்டாக ஒரு டேட்டா வரப்போகுது. ஸோ அந்த டேட்டாவில் இன்ஃப்ளேஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து அதில் ஒரு பாசிட்டிவான அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நிஃப்டி வந்து ரொம்பவே பாசிட்டிவாக மூவ் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஒரு பெரிய ஃபியூவலே இருக்குது. பற்ற வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட்டு வேறு லெவலுக்கு போயிடும். ஸோ செக்டார் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இந்த வாரம் ஐடி ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் ஆயிருந்துச்சு. லாஸ்ட் வீக்கு நம்ம பார்த்ததுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட். லாஸ்ட் வீக்கு ரொம்பவே ஃபால் ஆயிருந்துச்சு. இந்த வீக்கு நல்லாவே ரெக்கவர் ஆயிருந்துச்சு. ஸோ இதுக்கு ரீசன் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ஜப்பான் டீலை வச்சுக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஐடி செக்டார் ரொம்பவே ஃபால் ஆயிருந்துச்சு. கிட்டத்தட்ட டிசிஎஸ் எல்லாம் $1,000 கிட்ட ஃபால் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் ஃபால் ஆயிருந்ததுனால இப்போ இந்த கம்பெனியில் வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருக்கலாம். ஃப்யூச்சரில் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ப்ரைஸில் வாங்கி போடலான்னு நினச்சி வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ அதனாலே லாஸ்ட் வீக் ஒரு 4% மேலே கெயின் கொடுத்துருந்துச்சு. அண்ட் ரியாலிட்டி மீன்ஸ் நம்ம ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ். ஸோ அதுவுமே ஒரு நல்ல ஹைக் கொடுத்துருந்துச்சு. அண்ட் அதை தாண்டி கொஞ்சம் ஃபால் கொடுத்தது பார்த்திங்கன்னா எனர்ஜி அண்டு பிஎஸ்யூ செக்டார். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ஒரு ஷார்ட் டேர்ம் டெம்பரரியாக ப்ராஃபிட் புக்கிங்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம அதை கன்சிடர் பண்ண முடியும். வர வாரம் என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் நம்ம நோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 9th ஜூலை வந்து டிசிஎஸோட
ஏர்னிங் ரிப்போர்ட் வரப்போகுது. ஸோ அதில் வந்து நல்லாவே அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருந்தாலும் சரி, அவங்க வேல்யூவேஷன் நல்லா இருந்துச்சுனாலும் சரி, இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸுக்கு அவங்க ரொம்ப அண்டர் வேல்யூடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இன்வெஸ்டர்ஸ் அதிகமான பணம் டிசிஎஸ்க்குள்ளாடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு ஜூலை 11 பார்த்தீங்கன்னா எல்என்டி டெக்னாலஜிஸ், அதுவும் ஒரு ஐடி செக்டார் தான். ஸோ அதோட ரிசல்ட்ஸ் பார்க்கணும். அண்ட் ஜூலை 12 வந்து சிபிஐ, அதாவது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அண்டு ஐஐபி டேட்டா வந்து இஷ்யூ பண்ணுறாங்க நம்ம கவர்மெண்ட். அண்ட் அதில் வந்து டொமஸ்டிக் இன்ஃப்ளேஷன் என்ன இருக்குது, அண்ட் ஆர்பிஐ வந்து நமக்கு ரேட் ஹைக் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறத அது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஜூலை 13 பார்த்திங்கன்னா HCL டெக்னாலஜிஸ். ஸோ இவங்க வந்து ஏஐ டீல் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்த்துருந்தோம். ஏஐ வந்து ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்த்துருந்தோம், இந்தியா ஜப்பானோட அந்த டீல். ஸோ இது எல்லாமே சேர்ந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே ஐடியோட ரிசல்ட்ஸ் இருக்கிறதுனால ஐடி செக்டாரில் ஒரு நல்ல பூம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஐடி, அதாவது ஐடி பீஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் கம்மியாக நீங்கள் வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸ் எல்லாம் கிடையாதுங்க, ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. ஒரு ஜஸ்ட் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸுக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாக்கும் ஒவ்வொரு நெகட்டிவ்ஸ் இருக்கும், பாசிட்டிவ்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அனலைசிஸ் பண்ண டைம் எடுக்கும். ஸோ உங்களுக்காக நான் அதை செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்டில் என்ன ஐடி ஸ்டாக்கை வந்து நான் அனலைசிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ஓவரால் செக்டார் வைஸில் என்ன செக்டார் வரக்கூடிய நாட்களில் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கேட்கணும்னு தோணுச்சுன்னா அதுவுமே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கான வீடியோஸும் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ் நிஃப்டிக்கு என்ன டார்கெட் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். 2027 தொடங்குறதுக்கு முன்னாடி, அதாவது 2026 எண்டில் என்ன டார்கெட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மார்கன் ஸ்டான்லி பார்த்தீங்கன்னா சென்செக்ஸே 95,000 தொடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே புல்லிஷாக இருக்காங்க. அண்டு பிஎல் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 29,100 கிட்ட 12 மந்த்ஸில் டச் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு ஜெஃப்ரிஸ் பார்த்தீங்கன்னா 28,300 தொடர்னு சொல்கிறாங்க. கோல்ட்மேன் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 25,900, கிட்டத்தட்ட 27ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி ஒவ்வொரு கம்பெனிஸும் ஒவ்வொரு டார்கெட் வச்சுருக்காங்க. ஆனால் நான் தம்ப்நெயில்ல நீங்கள் பார்த்துருவீங்க, எதை நான் வந்து ஹைலைட் பண்ணேன்னா 28,300 தான். ஸோ எதனாலனா இது கொஞ்சம் மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரியே எந்த ஒரு வார் சிச்சுவேஷனும் இல்லாமல் எல்லாமே பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிஃப்டி கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் 28 தொடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எதனால நான் சொல்கிறேன்னா, ஐடி வந்து நல்லா பாசிட்டிவாக இருக்குது. மற்ற கம்பெனிஸ் எல்லாமே ரொம்ப அண்டர் வேல்யூடாக இருக்குது. ஸோ எஃப்ஐஐஸ் வந்து இன்னும் பணத்தை உள்ளே கொண்டு வரல. ஸோ அவங்க உள்ளாடி வரும்போது ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அதை தாண்டி அடுத்தடுத்த கம்பெனிஸ் வந்து ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணும்போது அண்டர் வேல்யூடாக இருந்தாங்கன்னா இன்னுமே பணம் உள்ளே போகும். அது இன்னுமே பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது. அதை தாண்டி நெக்ஸ்ட் வீக் வந்து அந்த சிபிஐ டேட்டா வருது. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த ஜிஎஸ்டி அதிகமாக கலெக்ட் ஆனதுவே ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது ஒரு ஃபியல் கரெக்டாக இருக்குது. பற்ற வச்சோன்னா நிஃப்டி மேலே போயிடும். ஸோ அது என்னென்னு டெக்னிக்கல் அனாலிசிஸில் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருந்தேன், நிஃப்டி வந்து 24 பிரேக் பண்ணலைன்னு சொல்லியிருந்தேன் வீக்லி கேண்டலில். ஸோ இந்த வீக்கு நல்லாவே பிரேக் பண்ணியிருக்கு. ஆனாலும் ஒரு 24,500க்கு உள்ளாடி ஸ்டக்கான மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இதை ஈஸியாக பிரேக் ஆயிரும்னு நான் நம்புகிறேன். டே கேண்டலில் பார்க்கும்போது கரெக்டாக 24,370 அந்த ரேஞ்சில் இருந்து கீழே வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகலாம். பட் இருந்தாலும் ஒரு ஃபியூல் இருக்குது, கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதை ஈஸியாக பிரேக் ஆகும்னு நான் நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 25 தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்டு அதை தாண்டி அதை பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு 25,800 சம்திங். ஸோ இந்த லெவலெல்லாம் ரொம்பவே ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு செக் பண்ணிக்கலாம். அண்ட் டவுன் சைடு வந்து பார்க்கும்போது சப்போர்ட் 23,800 இது வந்து நல்ல சப்போர்ட். அதை தாண்டி 23,600 இது ஒரு நல்ல சப்போர்ட். அண்ட் அதுக்கு கீழே கண்டிப்பாக 23,000. ஸோ இது மிகப்பெரிய சப்போர்ட். இந்த சப்போர்ட் வந்து நெக்ஸ்ட்டு மார்க்கெட் எப்போ ஃபால் ஆனாலும் இதை ஒரு பேஸாக எடுத்துக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த லெவலை கண்டிப்பாக நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த வீக் எக்ஸ்பைரியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது பிசிஆர் லெவல் 1ல் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, போத் கால் சைடும் சரி புட் சைடும் சரி ஈக்குவலாக வந்து பெட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணம் லாஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸாகவே நமக்கு மார்க்கெட் வந்து மேலே போகுது கீழே வருதுங்கிற ஒரு கான்செப்டில் இருந்தனால ஓவராலாக இந்த ரேஞ்சுக்குள்ளாடி இருக்கும் தான் இந்த வாரத்துக்குள்ளாடி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இந்த வெனஸ்டே வரைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது
அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கிறது பார்த்தீங்கன்னா 25,000 அதில் வந்து 1.2 crore. அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 24,500 அங்கே வந்து 1.16 crore. ஸோ இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸாக நம்ம பார்க்கலாம் இப்போதைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு. அண்ட் அதை தாண்டி டவுன் சைடு வந்து 24,000 டெஃபினட்டாக வந்து 1.4 crore அங்கே வந்து பில்டப் ஆகிருக்கு. ஸோ அதனால் 24 பிரேக் பண்ணி கீழே போகாதுங்கிறது தான் அதிகமான பேரோட எண்ணமாக இருக்குது. இந்த மந்தோட எண்டு எக்ஸ்பைரி பார்க்கும்போது அகெயின் 24,000 தான் நல்லாவே ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 70 லட்சம் கான்ட்ராக்ட் வந்து 24,000ல் பில்டப் ஆகிருக்கு. அண்ட் அப்சைடு பார்க்கும்போது அகெயின் 25,000. ஸோ அங்கே தான் 68 lakh வந்து பில்டப் ஆகிருக்கு. ஸோ இது வந்து தற்காலிகமாக தான். ஏன்னா அப்சைடு வந்து மார்க்கெட்டு மேலே போக போக இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த மந்த் எண்டில் நிஃப்டி வந்து 24லேருந்து 25க்கு உள்ளாடி தான் இருக்கும்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் எஃப்ஐஐ டிஐ டேட்டா பார்க்கும்போது லாஸ்ட்டு July 3 வந்து எஃப்ஐஐ வந்து கொஞ்சம் பை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பைன்னு சொல்ல முடியாது. இன்னுமே அவங்க அக்ரெசிவாக பை பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட 5,000 crore மேலே தான் அவங்களோட பையிங் இருக்கும். ஸோ 1,000 எல்லாம் பெரிய பையிங்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் பணம் உள்ளே வர்றது ஒரு நல்ல விஷயந்தான். அண்ட் டிஐ வந்து செல்லிங் காமிச்சிருக்காங்க. எதனால் விற்றாங்கன்னு தெரில. அண்ட் டிஐ வந்து இன்னுமே உள்ளே வருவாங்க. அண்ட் எஃப்ஐஐயும் உள்ளே வருவாங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குன்னு நம்பலாம். ஓவராலாக லாஸ்ட் மந்த் எஃப்ஐஐஸ் எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்களேன். 49,000 crore வந்து செல் பண்ணியிருக்காங்க. எதனால் மார்க்கெட் ரொம்ப விழலைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஐஏ தான். கிட்டத்தட்ட 85,000 crore பை பண்ணியிருக்காங்க. ரொம்ப அதிகங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அண்டு நம்மளை மாதிரி நிறைய பேர் எஸ்ஐபிஸ் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். இந்தியாவில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கங்கிறதே பெரிய விஷயந்தாங்க. ஸோ ஓவராலாக இந்த வாரத்துக்கான மார்க்கெட் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டோன்னு நம்புகிறேன். ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து மண்டே நிஃப்டி எங்கே ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஸோ அதை மட்டும் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கேப் அப் ஆர் கேப் டவுன் அதை சொல்லுங்கள். அண்ட் அதை தாண்டி நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் புக்கு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் புக்கு எதுக்காக லான்ச் பண்ணோன்னா, ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பேசிக்காக அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாதவங்களுக்கும் அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து அந்த புக்கை லான்ச் பண்ணேன். ஏன்னா அதில் வந்து ஸ்டோரி ஃபார்மேட்டில் ஸ்டாக் மார்க்கெட் கான்செப்டை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ அதை நீங்கள் வாங்கி ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே புரியும். அமேசானோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி வாங்கி கற்றுக்கோங்க. அண்ட் அதை தாண்டி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சொன்ன மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் டேர்ம் இன்சூரன்ஸ் எனிதிங் உங்களுக்கு நல்ல அட்வைஸ் வேணும், நல்ல சப்போர்ட் வேணும், நல்ல கைடன்ஸ் வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கிட்டிங்கன்னா நானே உங்களை ரீச் பண்ணுறேன். அண்டு பணத்தை உங்கள் பக்கம் ஈர்க்கணும்னா மறக்காமல் மணி மேக்னெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.